மத்திய அரசு உயர்த்தியதை தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை ரூபாய் 20 லட்சத்தில் இருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஊழியர்களில் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றுவோர் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது வரை ரூபாய் 20 லட்சம் பணிக்கொடையாக வழங்கப்படுகிறது. இந்த தொகையை மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தியுள்ள நிலையில் தமிழக அரசும் தற்போது உயர்த்தியுள்ளது. இது குறித்து தமிழக நிதித்துறை செயலர் தா. உதயச்சந்திரன் இன்று வெளியிட்ட உத்தரவு, தமிழக அரசு கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியிட்ட அரசாணையின்படி ஓய்வு கால பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகியவை 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கணக்கிட்டு ரூபாய் 10 லட்சத்தில் இருந்து ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டது. மேலும் அதிகபட்ச பணிக்கொடை தொகையில் இருந்து 25%, அதாவது ரூபாய் 20 லட்சத்துக்கு ரூபாய் 5 லட்சம் என்ற அளவில் அகவிலைப்படியின் அளவு 50%ஐ தாண்டும் போது பணிக்கொடை உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நிலவரப்படி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படியானது 46%த்தில் இருந்து 50%ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 7வது ஊதிய கமிஷனின் பரிந்துரைப்படி ஓய்வு கால பணிக்கொடை மற்றும் இறப்பு கால பணிக்கொடையானது ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. இதன் அடிப்படையில் தமிழக அரசும் பணிக்கொடை உச்சவரம்பை ரூபாய் 20 லட்சத்தில் இருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்த முடிவெடுத்தது. இந்த உயர்வு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இதில் பயன்பெறுவார்கள். இது தொடர்பாக கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஆணையர் தகுந்த உத்தரவுகளை கருவூல அதிகாரிகள், ஓய்வூதிய வழங்கல் அதிகாரிகள், ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கான பணிக்கொடையை கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்று நிதித்துறை செயலர் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, மத்திய மாநில அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.